அமேசான், ஆல்ட், பாலாஜி உள்ளிட்ட OTT தளங்களில் ஆபாச காட்சிகள் உள்ளதாக கூறி வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு பண்ணலாம். OTT வலைதளங்களில் வரம்பு மீறிய காட்சிகளை, விதிகளை மீறி வைத்துள்ளதாகவும் பொதுமக்கள் அதனால் பாதிக்கப்படுவதாகவும் கூறி வழக்கறிஞர் விஷ்ணு சங்கர் ஜெயின் என்பவர் தொடர்ந்த மனு என்பது இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வில் இந்த மனு என்பது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது கடுமையான ஒரு கண்டனத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது அமேசான், பிரைம், நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் வீடியோ, ஆல்ட், பாலாஜி உள்ளிட்ட வலைதளங்கள் மூலமாக, OTT தளங்கள் மூலமாக அதாவது அவர்கள் வெளியிடப்படும் அந்த வீடியோக்கள் என்பது ஒரு எதிர்ப்பை முன்வைக்கத்தக்க வகையிலான ஒரு வீடியோக்களாக இருக்கின்றன. விதிகளை மீறி ஒரு அருவருக்கத்தக்க ஒரு காட்சிகளை முன்வைக்கும் உள்ள காட்சிகளாக அவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள். அதற்கு கடுமையான கண்டனத்தை முன்வைப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு ஒரு முறையான ஒரு வழிமுறை என்பது கொண்டுவரப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் சொலிசிட்டர் துஷார் மேத்தாவிற்கும் அவர்கள் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் தொடர்புடைய OTT வலைதளங்களுக்கு உச்சநீதிமன்றம் தற்போது நோட்டீஸ் அனுப்பியும் மத்திய அரசிற்கும் இது தொடர்பான மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்திற்கும் நோட்டீஸ் அனுப்பியும் தரப்பு உத்தரவை பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அந்த காட்சிகளை பார்ப்பதாகவும், இருந்தாலும் அதில் ஒரு உரிய வரைமுறைகள் என்பது கொண்டுவர முடியாமல் உள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.